இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா நடிகர் மற்றும் இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள் தான் வந்திருக்காங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? மண்ணுல விவசாயம் பண்றது பெருசு இல்லடா, பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். என்ன விடமாட்டி நீ அசிங்கமா பேசிட்டு இருக்க. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? சூப்பர் பஞ்ச் தலைவா. இப்போ எங்க பஞ்ச பாக்குறியா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வாடா அப்பள கூட. என்ன தூள் மைசூர் பாக்கு வாங்கி போவந்தியா? ஐயோ இப்பதான் அது குப்பையில போட சொல்றேன்டா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. இந்த ட்ரைலர் வந்து ஒரு நிறைய கான்ட்ரோவர்சிஸ் உருவாக்கி இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியுதா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இந்த கான்ட்ரவர்சி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட ஒருத்தர் பேரை சொல்லியோ ஒரு விஷயத்த சொல்லியோ நான் யாரையும் அப்படி இந்த படத்துல மையவும் படுத்தல. அம்புட்டு நல்லவனடா நீ. புண்படத்துல யாரையும் நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நானு ஓசிகா மாநில தலைவருங்க. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. அதாவது பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக சாமி, நம்ம காதலுக்கு யாருமே எதிரி கிடையாது. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நாடக காதலுங்கிற டேர்ம் எப்ப வந்துச்சு, யாரால வந்துச்சு, யார் இந்த டேர்ம் கொண்டு வந்தா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இவருக்கு இதான் வேலை. யாரால இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல சும்மா அந்த டேர்ம் யார் எடுத்துட்டு வந்தா சார்? உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் அந்த கட்சியில இருந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருடைய கட்சி வந்து தாக்குற மாதிரி தானே இருக்கு. இல்லையே. என்னடா இதுவும் இல்லைங்கிற. ஓப்பனாவே பேசலாம். ஓசிகா அப்படின்னா என்ன கட்சி சார்? ஓசி சோறு திங்கிறவன், வயிற்ற வளர்க்குறவன். அப்படி அர்த்தம். அப்படித்தான் நான் பாடினேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கீங்க, இத்தனை டிகேடா வந்து சினிமால இருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. உங்களுக்கு தெரியாம நீங்க வந்துட்டு அப்படிலாம் நான் அப்படியே நினைக்கலையே அப்படின்னு யதார்த்தமா அந்த பேரை வச்சிருக்க மாட்டீங்க. அப்படி இல்ல. சவுண்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓசிகானா? எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? எப்படி ஓசி சோறு இல்ல, அது ஏன் இன்னொருத்தருக்கு நீங்க பேர் வைக்கிறீங்கன்னு கேக்குறேன். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா. நிறைய என்மேல் வன்மம் சார்ந்தவங்களுக்கு இது நான் சொல்றேன். வன்மமே இல்ல, இது தெளிவா தெரியுது நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க அப்படிங்கறது தான் எல்லாரோட பார்வையா இருக்கு. வெக்கமா இல்ல. ரஞ்சித் அவர்கள் வந்து இப்படி வச்சா இப்படி டார்கெட் பண்ணப்படும்னு தெரியாதவர் கிடையாது, அவ்வளவு அப்பாவி கிடையாது ரஞ்சித் அவர்கள். நான் தெரிஞ்சத வைக்க மர்க்கா சொல்லு. நான் தெரிஞ்சத வைக்க ஆட உங்க கூர்காவுக்கு போறந்தவன ஓசிக்கான்னு வைக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு தவறா தெரியுது. அது தவறா தெரியுதுனால தான் இந்த கேள்வி எழுப்புனேன். தெரிஞ்சா சூப்பர் தான். மாட்டுக்கிற அரசியல் இந்தியாவில வந்து மிகப்பெரிய அரசியல். அந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடுறீங்க அப்படின்னா அப்ப நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க? அட என்ன பிரச்சனை விவரம்லாம் பேசிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால அப்படித்தானே? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க மாட்டுக்கறி சாப்பிடறவங்க எல்லாம் வில்லனா சித்தரிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுதான் ட்ரைலர் மூலமா எங்களுக்கு தெரிகிற விஷயம். அப்ப எத்தனை இஸ்லாமியர் சாப்பிடுறாங்க? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஆனா பெண்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த ட்ரைலர்ல நான் தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்லர்ல இல்லைங்கண்ணா, படத்துல செமையான மரியாதை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அந்த வசனங்களை வந்து வெளியில சொல்ல முடியல. ஒரு பெண்ணா அந்த வசனங்களை என்னால வெளியில சொல்ல முடியல. என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒரு தடவை வந்துட்டு ஆச்சுன்னா மறு தடவையும் வந்துட்டு இங்கே இருப்பா. என்ன அது வசனம்? நான் திருப்பி அதை சொல்லணுமா? அந்த மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா, ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளு. என்ன எழவி அது? முன்னாடி சொன்னீங்க மோகன்ஜி அவர்களோட படத்தை பாராட்டுறேன் அப்படின்னு. பேண்ட் சட்டை போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்தா பொண்ணுங்க மயங்கிரும். இந்த டைலாக்ஸ் தான் இருக்கு. அறிவு இருந்தா தானே பெண்களை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல பெண்களை வந்து ஒரு போக பொருளாகவும் உடல் சார்ந்தும் தான் வந்துட்டு உங்களுடைய வசனங்களும் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆணவ கொலைங்கிற பேர்ல கடவுளா பாக்குறீங்க, கொலைசாமியா பாக்குறீங்கன்னா ஏன் ரோட்ல வெட்டுறீங்க? யாரு புண்டையவா? பெண்களை ஏன் வெட்டுறீங்க? ஒரு புள்ளைய வெட்டுறாங்களா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதுனால ஆணவ கொலைகள் நடக்கலையா? இங்க பெண்கள் இறந்து போகலையா? விஷம் கொடுத்து சாகடிக்கலையா?
பெத்த அம்மா அப்பாக்கு இல்லாத கஷ்டம் உங்களுக்கு இருக்குமா? பெத்த அப்பாவுக்கு கஷ்டம் இருக்கும். அவங்க எதை நினைச்சு முதல்ல கஷ்டப்படுவாங்க, நம்ம சாதிக்காரன் என்ன சொல்லுவானோங்கிற கஷ்டம் தான். அதை மாத்திருங்க. கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? எந்த அப்பா அம்மாவும் தான் குழந்தை தவிர சாதியை பெருசா நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா ஏன் பெண்களை கொல்லணும்? அந்த ஏங்க ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஏங்க என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நல்ல படம் பண்ணியிருக்கோம், தமிழகமே கொண்டாடும், ஒரு அப்பா அம்மாவும் பாராட்டுவாங்க என்ன. வாய்ப்பில்லை ராஜா. என் வாழ்க்கையே, என் மூச்சே என் பெண் பிள்ளைகள் தான், என் மூச்சே என் பசங்க தான். அதெல்லாம் சரிங்க. இருக்குமா? ஓ சாமி வேற அப்படி ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னா இட்லி சாப்பிட்டு டிவி எல்லாம் உட்காந்துருவா. இந்த நாடக காதல் டார்கெட்ல 99%ங்க காமிங்க. ஏங்க என்னங்க காமிங்க என்ன போற போக்குல தடவுகள் இல்லாம இப்படி அடிச்சு விடுறது எந்த விதத்துல என்னங்க சொல்றீங்க? நான் இங்க வா. இன்னைக்கு இவங்க இந்த அரசியல் பண்ணதான் சோறு. அதுக்காக தான் நீங்களும் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்க. எதுக்கு? நான் ஒரு சைடா போற ஆள் இல்ல சாமி. நான் 100 படத்துல நடிச்சிருக்கேன். எனக்கு எத்தனையோ பரிமாணங்கள் மக்களை பார்த்திருக்கேன். சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? நான் ஒரு குரூப் மட்டும் தின்னதுல காசாக்கணும்னு நம்ம என்னைக்கு அதை நினைச்சிட மாட்டேன் நான். அப்படி பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காலைய தாங்க. வாங்க. நீங்க ஆணவ கொலை செய்யறான்னு சொல்றோம். அவன் கழுத்துல கத்தி வச்ச ஒரு டீம் வந்து அறுக்கும் போதும் அம்மானு கத்துனா அந்த தாய்க்கு வலிக்குதானே சார்? அதான் இந்த படம். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? நான் திரும்ப சொல்றேன், இங்க நடக்கிறது அரசியல், அப்பா அம்மாக்கு நடக்கிறது வாழ்க்கை. அவங்களுக்கு அவங்க பொண்ணு முக்கியம். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஸ்டார்ட் பண்ணு. 1 2 3